கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். Though your sins be as scarlet, they shall be as white as snow. உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். ஆமென். தபசு காலம் துவங்கி விட்டது. லென்ட், L-E-N-T. Leave every negative thought. Learn every day New Testament. லென்ட் தபசு காலம் என்பது தள்ளிப்போடும் மனநிலையை விட்டு உடனடியாக தேவனை நோக்கி திரும்ப அழைக்கும் காலம். நான் பாவி, என்னை தேவன் மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா என்ற எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் விட்டு ஒழிக்கும் காலம். தினமும் புதிய ஏற்பாட்டை வாசித்து தியானித்து சுவிசேஷத்தை முழுவதுமாக பரிபூர்ணமாக விசுவாசித்து தேவனை கிட்டிச் சேரும் காலம். தேவன் வெளிப்புற மாற்றங்களை அல்ல, உள்ளார்ந்த மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். வெறும் உபவாசம் மட்டுமல்ல, வெறும் ஜெப வார்த்தைகள் மட்டுமல்ல, உள்ளார்ந்த மனம் திரும்புதல், ட்ரூ ரிப்பன்டன்ஸ் வேண்டும். இந்த லெந்து காலத்தின் உண்மை நோக்கம் வாழ்க்கை மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், பாதை மாற வேண்டும். மனம் திரும்புதல் பயம் அல்ல, நம்பிக்கை. உபவாசம் உணவு தவிர்ப்பது அல்ல, பாவத்தை விட்டு விலகுவது. திரும்புதல் என்பது தேவனுடைய கரங்களில் விழுவது. அதனால்தான் இன்றைய நாளில் தேவன் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று உறுதி அளிக்கிறார். இந்த தபசு காலத்தில் நாம் முழு இருதயத்தோடும் உபவாசத்தோடும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உறுதி. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். சிவப்பு ஸ்கார்லெட் நிறம் எளிதில் நீங்காதது, ஆழமாக பதிந்தது. இது நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாகிவிட்ட பாவங்களையும் மீண்டும் மீண்டும் விழுந்த இடங்களையும் குறிக்கிறது. உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். எளிதில் நீக்க முடியாத கரையையும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவேன் என்று கர்த்தர் உறுதி அளிக்கிறார். இது தேவனுடைய முழுமையான மன்னிப்பை குறிக்கிறது. சிறிது வெண்மையாக்குவேன் என்றோ மெதுவாக மாற்றுவேன் என்றோ ஆண்டவர் சொல்லவில்லை. உறைந்த மழையைப் போல் வெண்மையாக்குவேன் என்றுதான் வாக்களிக்கிறார். இது முழுமையான சுத்திகரிப்பு, பழைய குற்றத்தின் அடையாளமே இல்லாத நிலை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 1 நிருபம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் மிக தெளிவாக கூறியிருப்பதை வாசித்து அறிகிறோம். நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்காகவே தம்மையே கல்வாரி சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிந்திய இரத்தமே நம்முடைய பாவ கரைகளை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவே இந்த தபசு காலம். ஒவ்வொரு நாளும்
அவரது சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அருளின உபதேசங்கள் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அவர் நமக்காக பட்ட பாடுகளை வாசிக்கும்போது நாம் எவ்வளவு பாவிகள் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர முடியும். எப்போது நாம் பாவிகள் என்று உணர்ந்து வருந்தி அவர் பாதம் அமர்கிறோமோ அப்பொழுதே அவருடைய அன்பினால் நம்மை அரவணைத்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று மிகா தீர்க்கதரிசி உறுதி அளித்தது போல தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் இனி நினையாதிருப்பார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று தேவன் வாக்களிப்பதை எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம். தேவன் மன்னிப்பது மட்டுமல்ல, மறந்தும் விடுகிறார் என்பதை இந்த லெந்து காலம் நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் மன்னித்து மறந்த பாவங்களை நாம் இனியும் சுமந்து திரிய வேண்டாம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். என்ன செலுத்துவோமா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மன்னிப்பின் அதிசயம். சிவேர் என்றிருந்த பாவம் உறைந்த மழையைப் போல வெண்மை ஆகும். பாவத்தின் உண்மை ஆழமாக பதிந்தது, பழக்கமாக மாறியது, மனிதனால் நீங்காதது. ஆனால் மன்னிப்பின் வல்லமை முழுமையான சுத்திகரிப்பு. பழைய அடையாளங்கள் இல்லை, புதிய ஆரம்பம். இங்கு தேவன் நம்மை அழைக்கிறார். குற்றவாளிகளாக அல்ல, பிள்ளைகளாக அன்புடன் அழைக்கிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. சுருக்கமாக சொல்வதானால், பாவம் பெரிதாக இருந்தாலும் கிருபை அதைவிட பெரியது. லென்ட் தபசு காலம் என்பது தண்டனை காலம் அல்ல, புதிய வாழ்க்கைக்கான தயார் காலம். தபசு காலம் தேவனிடமிருந்து மறைவதற்கான காலம் அல்ல, தேவனுடன் நேர்மையான உரையாடலுக்கான காலம். ஸோ உபவாசம் மட்டும் போதாது, அழுகை மட்டும் போதாது, தேவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம் அவசியம். சிலர் மனம் திரும்புகிறார்கள், ஆனால் மன்னிக்கப்பட்டதை நம்புவது இல்லை. லென்ட் நமக்கு கற்றுக் கொடுப்பது மன்னிப்பை ஏற்றுக்கொள். லீவ் எவ்ரி நெகட்டிவ் தாட். Today's verse reminds us that Lent is not about guilt but grace. Even sins deeply stained like scarlet can be completely cleansed by God. True repentance leads not to fear but to forgiveness, restoration, and a new beginning. Lent calls us to accept God's mercy and walk in renewed life. Once again, I am telling you all, don't forget to leave every negative thoughts. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உம்முடைய கிருபையால் எங்களை பரிசுத்தமாக்குகிறீரே, அதற்காக கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த தபசு காலத்தில் வெளிப்புற சடங்குகளால் அல்ல, உள்ளார்ந்த மனமாற்றத்தால் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். வெறுமனே உணவை உண்ணாமல் உபவாசம் என்று இருக்காமல், பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும், தேவையில் இருப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். அணு தினமும் உமது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை தாரும் என்று
வேண்டிக் கொண்டு எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.